சென்னையில் சுதந்திர தின விழா அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படை பிரிவு தலைமை ஏற்று நடத்துபவர் திரு ஆர் பாலமுருகன், உதவி ஆய்வாளர் தமிழ்நாடு சிறப்பு காவல் 6ஆம் அணி மதுரை. To begin with, we have the Tamil Nadu disaster response. கோட்டை கொத்தளத்தில் 5வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை. ஒன்றிய அரசிடமிருந்து அதிகாரம் நிதி பகிர்வில் மாநில அரசின் பங்கினை மீட்கும் நேரம் வந்துவிட்டது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆற்றிய சுதந்திர தின விழா உரையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். சுதந்திர தினத்தை ஒட்டி 9 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 22,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு. பேராசிரியர் காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது. பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது. சிறந்த மாநகராட்சிக்கான விருதை வென்றது ஆவடி மாநகராட்சி. சிறந்த நகராட்சிக்கான முதல் பரிசை ராஜபாளையம் நகராட்சிக்கு வழங்கினார் முதலமைச்சர். ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்த முடிவு. ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தம். தங்கச்சி மடத்தில் உண்ணாவிரதம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி முழக்கம். செல்லூர் ராஜு தம்பிதுரையை அவமதித்த பழனிசாமி தலைமை பண்பு இல்லாதவர் என ஓபிஎஸ் விமர்சனம். பிரச்சனைகளை திசை திருப்பி ஓபிஎஸ் அனுதாபம் தேடுவதாக ஆர்.பி. உதயகுமார் பதிலடி. அவர் அண்ணன் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. ஆனால் அவர் இது போன்ற அனுதாபத்தை தேடுவதற்காகவும் இந்த திசை திருப்புகிற வேலையெல்லாம் இனியும் அவர் முயற்சி செய்தால் அவருக்கு இனிமேலும் தோல்விதான் கிடைக்கும். முதலமைச்சர் அறிவித்த 6 சிறப்பு திட்டங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் நேரில் நன்றி. பெரம்பலூர், கொத்தவால் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் நன்றி தெரிவித்து பேரணி. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. முந்தைய அதிமுக ஆட்சியில் 11 மண்டலங்களில் தனியார் மையம் கொண்டுவரப்பட்டதை சுட்டிக்காட்டி பேட்டி. தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. கிருஷ்ணகிரியில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். பெங்களூரில் இருந்து வந்த வாகனங்களால் ஒசூரில் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு அணிவகுத்த வாகனங்கள்.
இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் சமபந்தி விருந்து. சென்னையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் பொதுமக்களுக்கு உணவு பரிமாறினர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் கனமழையால் குற்றால அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. மெயின் அருவியில் நீராட சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சர்ச்சைகள் குற்றச்சாட்டுகளுக்கிடையே கொச்சியில் கேரள நடிகர் சங்க தேர்தல். மோகன்லால் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் வாக்களித்தனர். ரூபாயில் வருடாந்திர சுங்கச்சாவடி கட்டண பாஸ் திட்டம் இன்று முதல் அமல். தனியார் கார், ஜீப், வேன்களுக்கு மட்டும் பொருந்தும் என அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.